தமிழக அரசியல் களம் தற்போது கரூர் மாவட்டத்தை நோக்கியே ஒட்டுமொத்தமாக அனைவரின் பார்வையும் திசை திரும்பியிருக்கிறது. அண்மையில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் கரூரில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் திடீரென தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவிலிருந்து விலகி தற்போது தாவேகாவிற்குள் இணைய காத்திருக்கும் இந்த சூழலில் இதனால் கரூர் சட்டமன்ற தொகுதியில் விரைவில் இடைத்தேர்தல் வரவுள்ள சூழல் அரசியல் களத்தில் அரங்கேறியிருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு மகா யுத்த களமாகவும் தற்போது கரூர் தொகுதி காணப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான சி. ஜோசப் விஜய் அதிரடி வியூகம் ஒன்றை அமைத்து வருவதாகவும் நம்பக தகுந்த கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவிலிருந்து விலகிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார் என்பதான செய்தி உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் தாவேகாவை சார்பில் கரூரில் இடைத்தேர்தலில் வேட்பாளராகவும் களமிறங்கக்கூடும் என்றும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிவு செய்யப்பட்ட பிறகுதான் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதான உறுதிப்பட பல தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கரூரில் நடந்த தாவேகா பிரச்சார கூட்டத்தின் பொழுது ஏற்பட்ட விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. எப்படி அரசியல் வரலாற்றில் கிமு கிபு என்று சொல்லப்படுகிறதோ அதேபோல தாவேகாவின் அரசியல் வரலாற்றிலும் கரூருக்கு பின் கரூருக்கு முன் என்பதான நிலைப்பாடுகளை உருவாக்கிய தளமாக மாறியது கரூர். அந்த பக்கமே செல்லாமல் இருந்த விஜய் தற்போது முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சிப்படத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக கரூருக்கு முதல் திட்டமாக பயணம் செய்ய இருக்கும் இந்த பார்வை மிக முக்கியத்துவமும் அவசியம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு கரூர் செல்லும் முன்பாக இங்கு அரசியல் ரீதியாக சில அதிரடி மாற்றங்களையும் கட்சி தாவல் நடவடிக்கைகளையும் அரங்கேற்ற தாவேகா தலைமை தற்போது திட்டமிட்டிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ செய்திகள் அரங்கேறி வருகின்றன. அரசியல் நகர்வுகளில் ஒரு பகுதியாக கரூரில் திமுகவின் அசுர பலமாக விளங்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை முடக்க முதலமைச்சர் விஜய் தீவிரமான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைகளை வேகப்படுத்தவும் தனது தலைமையிலான அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை தற்போது தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் வென்றிருந்தாலும் அவரது சொந்த ஊரான கரூர் தான் அரசியல் களத்தில் ஆளுமைக்குரிய இடமாக இருந்தது. எனவே அந்த அரசியல் ஆளுமைக்குரிய இடமான கரூர் சாம்ராஜ்யத்தை திமுகவின் கோட்டையை ஓட்டையாக்கிவிட வேண்டும் என்பதில் தமிழக முதலமைச்சர் விஜய் கங்கணம் கட்டுக் கொண்டிருப்பதும் தேர்தல் களத்தில் தனது பரமை விரோதி என நேரடியாகவே அறிவிக்கப்பட்டிருந்த திமுகவின் செல்வாக்கு மிக்கவரான செந்தில் பாலாஜியை தற்போது காலத்தின் அவசியத்தில் வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற இலக்குகளோடு தாவேகா தனது அரசியல் விசுரூப பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. கரூரில் திமுகவை வீழ்த்துவது என்பது மிக எளிதான காரியம் அல்ல என்பதை உணர்ந்துள்ள தாவேகா தலைமை தற்போது கடந்த காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவருடைய மோசடி தொடர்பான பல வழக்குகளை வேகப்படுத்தி அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கியும் அவர் மீதுள்ள பழைய குற்றச்சாட்டுகளை தற்போது தூசி தட்டி கையில் எடுத்து வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக அடுத்தடுத்த பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர்களை கைது செய்வதற்கு தற்போதைய அரசினுடைய வேகமான பணிகள் நகர்ந்து வரும் இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கின் விசாரணையை நடத்த கோரும் கோப்புதலுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்குமாறும் தமிழக அரசு அண்மையில் தமிழக ஆளுநருக்கு ஒரு அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த அவசர கடிதத்திற்கு ஆளுநர் மாளிகையில் இருந்து கிரீன் சிக்னல் கிடைத்துவிட்டால் உடனடியான கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள தாவேகா அரசு தற்போது திட்டமிட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் ஆளுநர் மாளிகையில் இருந்து கிரீன் சிக்னல் தாவேகா அரசுக்கு கிடைக்கப்பட்டால் அடுத்த வினாடியே கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராகி வருகிறது தாவேகா அரசு. முதலமைச்சர் தனது கரூர் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியை கைது செய்துவிட்டு அதன் பிறகு கரூரில் கால் பிடிக்கலாம் என்பதான நிலைப்பாடுகளையும் வேகப்படுத்தி வருவதாகவும் அரசியல் ஆலோசகர்களால் உற்று நோக்கப்படுகிறது. தாவேகாவின் அரசியல் அசூர வளர்ச்சிக்கு எது தடையாக இருந்ததோ அந்த கரூரை வைத்துக் கொண்டே மீண்டும் கரூர் அரசியல் செய்து அதன் மூலமாக கரூரை தாவேகாவின் வெற்றி கோட்டையாக மாற்றுவதற்கான யுத்தத்தின் களத்தில் தான் தற்போது விஜயபாஸ்கரை களமிருக்கும் பணியில் வேகப்படுத்தி இருக்கிறது தாவேகா என்பதாக அதிமுக வட்டாரத்திலும் செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. எனவே எந்த நேரத்திலும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம் என்பதான அரசியல் நோக்கர்களின் பார்வையில் ஆட்சியாளர்களின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் தற்போது வேகப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் கரூருக்கு செல்வதற்கு முன்பாக கரூரில் சம்பந்தப்பட்ட சில முக்கிய பிரமுகர்களை தன்வசப்படுத்துவதன் வாயிலாகவும் கரூரில் மக்களின் செல்வாக்கை தாவேகாவின் பக்கம் திருப்புவதற்கான முயற்சிகளிலும் தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு வேகம் எடுத்து வருவதால் நிச்சயம் கரூர் வரலாற்றில் மீண்டும் ஒரு அத்தியாயத்தை படைக்க காத்திருக்கிறது தாவேகா அரசு.